ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருந்து. ரீசன் பார்க்கும்போது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், எலெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். எஸ்டர்டே தான் சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இன்றைக்கி அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாள் தான் மார்க்கெட்டில் வந்து இந்த எலெக்ஷனை வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருந்ததுனால இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை ஏற்றிருக்காங்க. நிஃப்டி 369 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் 1196 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் வந்து 986 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. நிஃப்டி 429 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், பிஎஸ்சி ஸ்மால் கேப் 129 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. எஃப்ஐஎஸ் இன்றைக்கி அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதத்தில் இதான் ரெண்டாவது அவங்க நெட் பையர்ஸாட்டு இருக்கிறாங்க. ஸோ நெட் பையர்ஸாக இருக்கும்போது இந்த மாதத்தில் முன்னாடி ஒரு 1616 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி 4670 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க. டிஎஸ் வந்து 146 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி டிஎஸ் வந்து அதிக அளவில் மார்க்கெட் விற்றுருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து அதிக அளவில் வாங்கியிருக்காங்க. டிஎஸ் வந்து ஒரு 146 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 4670 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸு இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 1715 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஷேர்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 24 ரூபா இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கார்ட் டேட்லேருந்து 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு அந்த டிவிடன் வந்து பே அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி 1715 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் டர்னிங் 16 இருக்குது. இந்த ஷேர் வந்து 1300 இருக்கும்போது நான் நிறைய வாட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் முத்தூட் ஃபினான்ஸும் மணப்புரம் ஃபினான்ஸும் 150 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்போது மணப்புரம் ஃபினான்ஸும் வாங்குங்க அப்படின்ட்டு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1300 கிட்டத்தட்ட 400 ரூபா கிட்ட ஒரு ஷேருக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு முத்தூட் ஃபினான்ஸு. இப்போ 24 ரூபா டிவிடனும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்கு நமக்கு ரிட்டர்ன் கொடுத்தது. ப்ளஸ் வந்து இப்போ இன்ட்ரீம் டிவிடன் 24 ரூபாயும் கிடைக்குது. இது முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு பிஜி இன்வைட்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க ரிசல்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஆக்சுவலாக டிரான்ஸ்மிஷன் அசட்ஸு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பவர் செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஓன் பண்ணுறது, இதுதான் அந்த கம்பெனியோட வேலை. இவங்க வந்து பவர் கிரிட் தான் அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டராகவும் இருக்கிறாங்க. 8000 கோடிக்கு மேலே இருக்கிற இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 98 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அன்றைக்கி 100 ரூபாயை கிராஸ் பண்ணி மறுபடியும் 98 ரூபா அந்த ரேஞ்சில் 98 ரூபா அந்த ரேஞ்ச் ப்ரைஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 254 கோடி இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் 228 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அவங்களோட ஒரு வருஷம் ஃபுல்லாக நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும்போது 1023 கோடியாக இருக்குது. அதே நிதியாண்டு 23 பார்த்தீங்கன்னா வெறும் 276 கோடி லாஸ்ட்டில் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் வந்து இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க 1023 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட லாபம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ப்ரைஸ் 98 ரூபா இருக்குது. ஆனால் அந்த ஷேரில் வந்து நிறைய பேர் 100 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போதே நிறைய பேர் வாங்கிட்டு ஐயோ லாஸ் ஆகிட்டே அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாவில் வாங்காமல் அந்த 100 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது வாங்காமல் இருந்தவங்க இந்த ரேஞ்சில் இப்போ பிஜி இன்வைட்டை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் 100 ரூபாவில் வாங்கி 100 ரூபாய்க்கு மேலே 115 ரூபா அந்த ரேஞ்சிலே வாங்கி லாஸ்ட்டில் இருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த ரேஞ்சிலே கன்சிடர் பண்ணலாம். 3 ரூபா டிவிடனும் கிடைக்குது. இது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. 3 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. ரிசல்ட்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணது நல்லது. இது வரைக்கும் கன்சிடர் பண்ணாதவங்க இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணது பெஸ்ட்டு. இது என்னோட ஒப்பீனியன். இது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து அப்டேட்டு. ஐடிசியோட ரிசல்ட்ஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ஐடிசியில் வந்திருக்க இன்னொரு அப்டேட் என்னென்னா அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸ்க்கான டிமர்ஜருக்கு வந்து அவங்க ஆல்ரெடி NCLT நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல்கிட்ட வந்து நோ அஜெப்ஷன் ஃபார்ம் வந்து கிடச்சிருந்தா அவங்களுக்கு. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து கிடச்சிருந்து, ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருந்து. ஸோ அந்த டிமர்ஜருக்கான ஃபைலை நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்கிட்ட இவங்க ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஃபைல் பண்ணோன்னா அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து June 6 வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி அதில் வந்து அப்ரூவலில் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து இப்போ June 6 ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ண ஐடிசிக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணி செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டியாட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த டிமர்ஜ் பிளான் மூலமாட்டு எல்லா ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது 10 ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டிமர்ஜர் ப்ராசஸ் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். June 6ஆம் தேதி தெரிஞ்சிடும். இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது. 10 to 13 டேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 10 to 13 டேஸ்லேயும் நமக்கு தெரிஞ்சிடும் டிமர்ஜர் எப்படி நடக்குது, எந்த டேட்டில் நடக்குது. ஆக்சுவலாக அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸ் மட்டும் தனியாக எடுத்து பார்த்தோன்னா அதில் ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 898 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து 34% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 267 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் 340 பேசிஸ் பாயிண்ட்
இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 38.2% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிமர்ஜ் பிளான் மூலமாட்டு ஐடிசியோட அந்த வேல்யூ ஷேர் ஹோல்டர்ஸ் வேல்யூ வந்து அன்லாக் ஆகும். 36 lakh ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்ட்டு அன்லாக் ஆகும். இதில் வந்து ஐடிசி வந்து 40% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸில் வந்து ஓன் பண்ணுவாங்க. ரிமைனிங் 60% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ் ஓன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நான் சொன்ன மாதிரி 36 lakh ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூ வந்து அன்லாக் ஆகும். ப்ளஸ் வந்து இந்த பேரண்ட் கம்பெனியோட கேபிட்டல் அலாகேஷனும் இன்க்ரீஸ் ஆகும், இந்த இம்ப்ரூவ் ஆகும் இந்த டிமர்ஜ் பிளான் மூலமாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸுக்கான டிமர்ஜர் மீட்டிங் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் June 6 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் தான் அந்த டேட்டை கொடுத்துருக்காங்க. இது ஐடிசியில் வந்து இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். டிவிடன் 7 ரூபா 50 காசு டிவிடனும் கொடுக்குறாங்க. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW பெயிண்ட்ஸ் கொடுத்த அப்டேட். அவங்க அந்த நிதியாண்டு 24 அவங்களோட பெயிண்ட் பிஸ்னஸை ப்ராஃபிட்டபிளாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் அந்த ஃபஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து எடுக்கிறதுக்கு 5 இயர்ஸ் தேவைப்பட்டிருக்கு இந்த அச்சீவ்மெண்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதியாண்டு 24 அவங்களுக்கு 2000 கோடி இந்த JSW பெயிண்ட் பிஸ்னஸ்லேருந்து ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் இந்த கம்பெனி வந்து 5000 கோடி ரெவன்யூவை எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரீட்டைல் ப்ரெசன்ஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஹோம் டெக்கரேட்டிவ் பிஸ்னஸ், நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் பிஸ்னஸ் இதில் வந்து அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. JSW பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட லாங்காட்டு க்ரோ ஆக நினைக்கிறாங்க. 5 to 10 times அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் க்ரோத்தை எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 6000 ரீட்டைலர் இருக்கிறாங்க அக்ராஸ் த கண்ட்ரி. ப்ளஸ் வந்து 900 கோடி வந்து டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ்லையும் இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் பிஸ்னஸ் பெயிண்ட்லையும் அந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் பெயிண்ட்ஸ்லையும் இந்த பிஸ்னஸில் அவங்க 900 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க JSW அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நிதியாண்டு 24 2000 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க JSW பெயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து 5000 கோடி ரெவன்யூ எதிர்பார்க்குறாங்க. இது வந்து JSW பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. JSW பெயிண்ட்ஸு கொடுத்துருக்க அப்டேட் ஒரு பக்கம் இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களுக்கு காம்படிஷன் ஆட்டு பர்கர் பெயிண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்கிறாங்க, பிர்லாவும் இருக்கிறாங்க. இப்போ பெயிண்ட் பிஸ்னஸுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஸோ பெயிண்ட் பிஸ்னஸில் அதிக அளவில் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. முன்னாடி ஏஷியன் பெயிண்ட்ஸும் பர்கர் பெயிண்ட்ஸும் தான் மார்க்கெட் லீடராக இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வர்றது அவங்களுக்கு புதிய காம்படிஷன் ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. இது JSW பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ், இன்டர்குளோப் ஏவியேஷன் லிமிடெட் இவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. 1894 கோடி ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட 6th ஸ்ட்ரைட் குவார்ட்டர் க்ரீனில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அவுட் வெயிட் ஃபியூல் ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் டிமாண்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் அவங்க கொடுத்துருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் வந்து 919 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 1894 கோடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. அதே Q4 ஃபினான்ஷியல் இயர் 22 அந்த காலகட்டத்தில் 1680 கோடி வந்து அவங்க நெட் லாஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை காட்டிலும் எங்கேயோ போயிருக்கு ப்ராஃபிட்டு. அவங்க கொடுத்துருக்க ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 26% க்ரோத் ஆயிருக்கு. 17825 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 17161 கோடி பண்ணியிருக்காங்க. 26% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 4412 கோடியாக இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 2966 கோடியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 24.8% இருக்குது. அதே முந்தின குவார்ட்டரில் வந்து சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 20.9% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட இந்த பர்சஞ்சர் மூலமாட்டு வந்த ரெவன்யூ, பர்சஞ்சர் டிக்கெட் ரெவன்யூ வந்து 12435 கோடி. ஆன்சிலரி ரெவன்யூ வந்து 1445 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இண்டிகோ ஏர்லைன்ஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி பேங்க் 42 ரூபா அந்த ஷேர் ப்ரைஸ் இருக்குது. இந்த பேங்கோட ஷேர் ப்ரைஸு நான் வாங்கலான்ட்டு இருந்திருந்தேன். பட் வந்து நான் ஒரு 30 ரூபா அந்த ரேஞ்சில் பார்த்து வச்சுருந்தேன். சடனாக ஒரு 40 ரூபா தாண்டி போயிடுச்சு. ஸோ அப்போ வெயிட் வெயிட் பண்ணேன். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது 91% இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு. 3.31 crore நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 91% இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு. இன்றைக்கி மட்டுமே ஷேர் ப்ரைஸ் 3% அடிச்சிருந்தாங்க. அவங்க அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 104.86 கோடி பண்ணியிருக்காங்க. 9% அதுவும் இயர் ஆன் இயர் பேசிஸில் கீழே விழுந்திருக்கு. இந்த பேங்க் வந்து டோட்டல் இன்கம் 347 கோடி பண்ணியிருக்காங்க. அது 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் NPA வந்து 4.05% இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அந்த டைமில் 5.19 இருந்தது. இப்போ 4.05 மாறி இருக்குது. நெட் NPA ரேஷியோ 1.25 இருக்குது. அதே வந்து சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் வந்து 1.16 இருந்தது. இப்போ நெட் NPA இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 58 கோடியாக இருக்குது. அதே ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4% டிக்ளைன் ஆயிருக்கு. 458 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் வந்து 1360 கோடியாக இருக்குது. 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு வருஷம் ஃபுல்லாக டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24,687 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இது கேரளாவை தலையிடமாட்டு கொண்டு இயங்குற பேங்க். இவங்களோட டோட்டல் டெபாசிட் 7% க்ரோத்தாக இருக்குது. 14,290 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் காசா வந்து 31% இருக்குது இந்த எண்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் இயரில். ரீட்டைல் டைம் டெபாசிட்ஸ் வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7,190 கோடியாக இருக்குது. கிராஸ் அட்வான்ஸஸ் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டு லோன்ஸ் வந்து 25% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2,839 கோடியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது 42 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து 3% மேலே அடிச்சிருக்காங்க. இந்த பேங்க் வந்து இந்த வருஷத்தில் மட்டுமே 37% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷம் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா 148% லாஸ்ட் 1 இயரில் இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ப்ரைஸ் ட்ரெயினிங்ஸ் 11 இருக்குது, ஷேர் ப்ரைஸ் இப்போ 42 ரூபாவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் இறங்கிச்சுன்னா அந்த ஷேர் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம். இது தனலட்சுமி பேங்க் கொடுத்த Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல வந்து அப்டேட்டு. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா பர்கன் பேங்க், இது வந்து ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் கமர்ஷியல் பேங்காக இருக்கிறாங்க, லீடிங் கமர்ஷியல் பேங்காக இருக்கிறாங்க குவைத்தில். ஸோ இந்த பேங்க்கு கூட ஒரு கோர் பேங்கிங் டெக்னாலஜி டீலில் வராங்க. அந்த பேங்கோட மாடர்னைஸ் பண்ணுறது, அவங்களோட கோர் பேங்கிங் டெக்னாலஜியை மாடர்னைஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த பர்கன் பேங்க் கூட, குவைத்தில் இருக்க பேங்க் கூட லீடிங் கமர்ஷியல் பேங்க், இவங்களோட ஒரு ஐடி சர்வீஸ் ஜெயிண்ட் டிசிஎஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது மிடில் ஈஸ்டில் இருக்கிற பேங்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிவர்சல் பேங்கிங் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறது, லெகசி அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் இனோவேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காண்டி பர்கன் பேங்க் கூட அந்த டீலை வச்சிருக்காங்க டிசிஎஸ். இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வந்து அவங்களோட மாருதி EVX அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் காரோட பேட்டன்ட்டை இந்தியாவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டன்ட்டை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபஸ்ட் EV வந்து 2025 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த EWXோட ஃபஸ்ட்டு ஷோகாஸ் வந்து அக்டோபர் லாஸ்ட் இயரில் பண்ணாங்க. ஸோ இப்போது அதோட பேட்டன்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த EVX ஸ்மால் EV வந்து பேட்டன்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க மாருதி சுசுகி வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க EVயில். ஆனால் டாடா மோட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி அங்கே மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க டியாகோ, நெக்ஸான் அப்படி EVயில் சக்க போட்டுட்ருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது எம்ஜியோட காமெட் வேரியன்ட் மாதிரி இருக்குது. எம்ஜியோட காமெட் வேரியன்ட் வந்து பார்க்கும்போது அதுவும் சின்ன வேரியண்ட்டில் தான் இருந்து, இதுவும் இவங்களோட வேகனார் மாதிரி இருக்குது, மாருதியோட வேகனார் மாதிரி இருக்குது. ஆனால் வேகனாரோட சின்ன காராக தான் இருக்குது. ஸோ இது மாருதி சுசுகி கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அப்டேட். இவங்க 650 ஹோம்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. 2000 கோடி வேல்யூல ஹோம்ஸ். நொய்டாவில் ஜார்டினா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 650 ஹோம்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. 2000 கோடி வேல்யூல ஹோம்ஸு. இது நொய்டாவில் ஜார்டினா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.